நீட் எக்ஸாம் இல்லை, இன்னும் எத்தனை எக்ஸாம் இருக்குது சொல்லுங்கடா, வந்து எழுதுறேன். அது தயாராகணும். நம்மளாம் டாக்டர் ஆகக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணுறானுங்க அவனுங்க. குழந்தைகளுடைய கனவுகளுக்கு எதிராக இருக்கிற ஒரு நாடு நம் நாடா? நமக்கான நாடா? சுதந்திரம் அடைந்து எத்தனாவது வருடத்தில் என் குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் டிகிரி வந்துருக்குது? எத்தனை எஸ்டி மக்களுக்கு வந்து இன்னும் பழங்குடி மக்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தராமல் இருக்கிறாங்க, அலைகழிக்கப்படுறாங்க. சர்டிஃபிகேட் இல்லாமல் படிக்காத இன்னும் பழங்குடி சமூகத்தை குழந்தைகள் நிறைய பேர் இருக்குது. வேறு வழி இல்லாமல் என்ன நீங்கள் ஃபார்வர்ட் காஸ்ட்டில் படிச்சுன்னு போயின்னு இருக்குது. உனக்கான உரிமை, உனக்கான சுயமரியாதை. உன்னை வந்து ஒருத்த வந்து ஏய் அப்படின்னு கூப்பிடக்கூடாது. வா, என்னையா ஏன்னு கூப்பிடுற, எனக்கு இந்த பேர் இருக்குது, இந்த பேர் வச்சு கூப்பிடு. இப்போ முடிஞ்சால் அக்கான்னு கூப்பிடு, இல்லைன்னா தங்கச்சின்னு கூப்பிடு, உறவு முறைகளில் கூப்பிடு. ஏன்னு இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது. சிங்கார சென்னைன்ற பேரில் யாரெல்லாம் சென்னையில் இருக்கணும், எவெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க தெரியுமா? எவெல்லாம் சிங்கார சென்னையில் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அவனுடைய குப்பை, அவனுடைய கழிவு தான் அந்த கூவ நதிக்கு வந்துச்சு. இந்து மதத்தால் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் ஒரே நேரத்தில் கொல்லப்படுகிறார்கள். இந்த எஜுகேஷன் இருக்குதுல்ல, இந்த எஜுகேஷன் 10% பிரயோஜனம் இல்லாத எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் மேலெல்லாம் நீங்கள் பெரிய மரியாதைலாம் வச்சுக்காது. அரசியல் கல்வி தான் இங்கே உலகத்தில் ரொம்ப சிறந்தது. அப்போ நீங்கள் என்ன பண்ணனா, பெரியாரை படிக்கணும், புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்கணும், கார்ல் மார்க்ஸை படிக்கணும், புத்தரை படிக்கிறது வந்து கல்யாண நோட்டீஸில் வந்து பிஎஸ்சி அப்படின்னு போட்டுக்கிறது கிடையாது. நீ ஒரு அதிகாரி ஆகணும். இந்த சமூகத்தில் நீ வந்து ஒரு அதிகாரியாக இருக்கணும். இந்த சமூகத்தை லீட் பண்ணணும். இந்த சமூகத்தை என்ன பண்ண, நீ ஆளுமை செய்யணும். அந்த கல்விக்கு நீ வரணும். அதுதான் உலகத்திலே சிறந்த கல்வி. ஊருக்குள்ள தேடி புடி நேடு பள்ளம் தானே தினம் தாண்டி ஓடணும். ஒரு 2 நாள் பொறுத்து நீ யோசிக்கணும். இந்த 2 நாள் நம்ம என்ன வேலை செஞ்சோம், எத்தனை புத்தகங்கள் படித்தோம், யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தோம், இது சமுதாயத்தை பற்றி என்ன பேசணும், நம்மளுடைய எதிர்காலத்தை அடையிறதுக்கு நம்ம என்னென்ன வேலைகள் செஞ்சோம், இது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது நீ வந்து உன் எதிர்காலத்தை அடைவதற்கான ஒர்க்கை நீ பண்ணணும். இப்போ நான் நேற்று பூரா எந்த வேலையும் செய்யலை. இன்னைக்கு காலையில் இருந்து ஃபீல் பண்ணுறேன். 5:30 மணி எழுந்துட்டேன். நேற்று நம்ம எந்த வேலையும் செய்யலைடா, நம்ம படிக்கலை. இல்லைன்னா என்னை தேடி நிறைய பேர் வந்தாங்க, பேசிகிட்டே இருந்துட்டேன். அப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு நாள் கூட நம்ம வீணாக்கக்கூடாது. 1 மணி நேரமாவது, இப்போ நீ ஐஏஎஸ் ஆக போகிறேன்னா ஐஏஎஸ் ஆகிறதுக்கான அதை பற்றி 1 மணி நேரமாவது நீ டெய்லி ஒர்க் பண்ணணும். டெய்லி ஒர்க் பண்ணுறதுனா உன்னால் புத்தகங்கள் படிக்க முடியல, அதை பற்றி படிக்க முடியலனா கூட நான் ஐஏஎஸ் ஆவேன் அப்படின்றத பற்றி யோசிக்கிறது கூட உனக்கான வேலை தான். சாமி கும்பிட்ற பழக்கம் நம்மளுக்கு ஏன் வந்துச்சு தெரியுமா? இந்த உடல் வந்து ஒரு வாகனம். என்னது? இந்த உடல் வந்து ஒரு வாகனம். வாகனம்னா என்ன? ஒரு வெஹிக்கிள், அவ்வளோதான். இந்த உடல் எங்கே போய் சேரணுன்றது வந்து இந்த உடலுக்கு தெரியாது. அப்போ இந்த உடல் எங்கே போய் சேரணுன்றது நம்ம என்ன பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். என்னென்ன, நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸை கொடுத்தாங்க. அதை தான் தெய்வம்னு இவங்க சொல்லுங்கிறானு கிடையாது. நீ என்ன ஆக போகிறன்றத நீ டெய்லி நினைப்பதன் வழியாக தான் அடைய முடியும். நீ என்ன ஆக போகிறன்றத டெய்லி நீ தொடர்ந்து நினச்சினே இருக்கணும். டாக்டர் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன். நீட் எக்ஸாம் இல்லை, இன்னும் எத்தனை எக்ஸாம் இருக்குது சொல்லுங்கடா, வந்து எழுதுறேன். அது தயாராகணும். நம்ம ஒரு இடத்துல நீட்டையும் எதிர்க்கணும், இன்னொரு இடத்துல என்ன பண்ணோம், நீ என்ன சோதனை வைத்தாலும் அதை நான் தாண்டி நான் ஜெயிச்சிருவேன். நம்மளாம் டாக்டர் ஆகக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணுறானுங்க அவனுங்க. நம்மளாம் டாக்டர் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நீட் எக்ஸாம்லாம் வைக்கிறானுங்க. அதையும் நீ தாண்டிட்டுனா அப்போ என்ன பண்ணுவான்? வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா வைராக்கியம் ரொம்ப முக்கியம். அது முக்கியமாக இல்லையா? பிடிவாதம் இருக்கணும். அதை பற்றி நீ கொஞ்சம் கூட சிந்திக்கவே கூடாது. நீ எவ்வளவுதான் என்னை நீ சோதிச்சா கூட நான் வந்து அதை கடந்து நான் போயிடுவேன். தோன்றவே கூடாது. நீ மார்க் கம்மியாகிடு, நான் இப்போ மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், காரணம் சரி, அடுத்த முறை படிச்சு நான் சரியாக எழுதிக்கிறேன். ஏன்னா நான் அந்த இடத்த நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். எங்கேயுமே நம்ம நிற்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? யார் பார்த்தா நம்மளுக்கு உதவி செய்வாங்க, கூச்சப்படக்கூடாது. யார் பார்த்தா நம்மளுக்கு உதவி செய்வாங்க. தலைவர் அம்பேத்கர் வந்து அப்படி தான், தனக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ அவங்களெல்லாம் போய் சந்தித்து அதுக்கான கல்வியை பற்றி அதுக்கப்புறம் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா கல்வியின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம், அவருடைய அறிவு, அதுன்னு அப்போது சிறந்து விளங்கணும். ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வந்து என்ன, காதல் ஒரு முக்கியமான ஒரு நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு போர்ஷன். லவ்ன்றது தவிர்க்கவே முடியாது. காதல்ன்றது அது அவசியம்தான். ஆனால்
நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அது எதிராகிடுச்சுனாக்கா அந்த காதலை நம்ம என்ன பண்ணலாம், தள்ளி வச்சுக்கணும். எப்படி நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது, காதலிக்க இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். ஆனால் நம்மளோட டார்கெட்டை நம்ம அடைஞ்சிட்டதுக்கப்புறம் அதுக்கு போகணும். ஏன்னா உன்னை மாதிரியே உன்னை காதலிக்கிறவன் இருந்துட்டானா பிரச்சனை இல்லை. உன் எதிர்காலத்தை அவன் என்ன பண்ணுவான், பாதுகாத்துருவான். அவன் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன். இப்போ நிறைய பெண்கள் என்கிட்ட வந்து நிறைய குழந்தைங்க வந்து சொல்லும், நான் அதுவாக போகிறேன் அங்கிள், நான் இதுவாக போகிறேன் அண்ணன் அப்படிலாம் சொல்லலாம். அப்புறம் பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு நாள் பார்த்தா குழந்தை வச்சுன்னு இருக்கும். நம்ம அப்படின்னா வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அங்கிள், எனக்கு அப்படி ஒரு எண்ணம். இப்போ என்ன பண்ணேன், +2 முடிச்சிட்டாங்க அப்படின்னுங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தைங்களுடைய கனவையும் அந்த குழந்தைங்களுடைய போராட்டமும் கல்யாணம் என்ற பேரில் என்ன ஆகிடுது, கிடையாது. ஆனால் கல்யாணம் வந்து நம்மளுடைய டார்கெட் என்ன பண்ணக்கூடாது, மறிக்கவே கூடாது, தடுக்கவே கூடாது. கல்யாணம்லாம் செகண்டரி லைஃப்பில். கல்யாணம் பண்ணிக்கிறது, காதலிக்கிறதுலாம் படிக்கிறது மட்டும்தான். ஏன் நம்ம 1000 பேசுகிறோம் பார்ப்பனர்களை குறித்து, ஆனால் பார்ப்பனுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன சொல்லி பார்க்கலாம், நம்மை விட சிறந்த அறிவாளிகள்லாம் கிடையாது. ஆனால் அவங்களுடைய பெரிய வெற்றின்னா படிச்சுட்டானுங்க. என்ன பண்ணானுங்க, படிச்சுட்டானுங்க. அதான் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. நம்ம இவங்க சொல்லுறாங்கல்ல, நம்ம வந்து எம்எல்ஏ ஐட்டம்னா நம்ம இந்த கவர்மெண்ட்டை பிடிச்சிடலாம், MP ஐட்டம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 234 எம்எல்ஏ இருந்தாலும் நம்ம இப்படி தான் இருப்போம். இந்தியா முழுதும் MP ஆனாலும் எல்லா தலித் தலைவர்களும் ஒன்றாகி அவங்கெல்லாம் சேர்ந்து MP MLA ஆகிட்டாலும் நம்ம வெற்றி பெற்றுருவோமா, வெற்றியெல்லாம் பெற முடியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு தொகுதி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது, 234 தொகுதி இருக்குது. ஐஏஎஸ் நீ தான் சொல்லணும் இதெல்லாம், உனக்கு இதெல்லாம் தெரியணும், புள்ளி வரங்கள்லாம். 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் இப்போ எத்தனை MLAக்கள் இருப்பாங்க, இல்லை எத்தனை MPக்கள் இருப்பாங்க, கிடையாது, கிடையாது தானே. ஆனால் அதிகாரத்தை யார் கையில் வச்சுக்கிறாங்க, யார் கையில் இருக்குது, அவங்க கிட்ட தான் இருக்குது. எப்படி ஆச்சு? அப்போ சட்டமன்றத்துக்கும் வரல, பாராளுமன்றத்துக்கும் வரல, என்ன, ஆனால் அவங்க முதலமைச்சராகவும் இல்லை, பிரதமராகவும் இல்லை. ஆனால் எப்படி வந்துட்டாங்க? அப்போ பின்னால் இருந்து ஏங்குறாங்க. மோடி பிரதமர் ஆகிறதுக்கு யார் காரணம்? மோடி பார்ப்பன கிடையாது, ஆனால் யார் காரணம்? அப்போ என்னன்னா, அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் உனக்கான விடுதலை, சாதி ஒழியும். இந்த சமுதாயத்தினுடைய விடுதலை யாரிடம் இருக்கிறதுனா அதிகாரம் பெற்றவர்களிடம் இருக்கிறது. MLA கிட்டையும் MP கிட்டையும் இல்லை. நீ MLA MP நோக்கி போகிறதுன்றதுன்னா அது நம்மளை வச்சு மற்றவங்க சம்பாதிச்சிக்கிறதுக்கான வழி வைக்கிறது. அதை நீ டார்கெட் பண்ணவே பண்ணாத. அப்போ காரணம் என்னன்னா, உயர் பதவிகளில் அவங்க இருக்கிறாங்க, மிகப்பெரிய உயர் பதவிகளில் அவங்க இருக்கிறாங்க. நீ அதுக்குள்ளே போக முடியல. நீ ஒரு 2 மணி நேரம், இப்போ ஒன்றும் இல்லைப்படா, 2 மணி நேரம் நீ எக்ஸாம் எழுதுகிற, அப்பாண்ட வந்து சொல்கிறேன், நீ எப்பா நான் 2 மணி நேரம் பத்தவே இல்லைப்பா அப்படின்னு. அப்பா என்ன நினைப்பார், இந்த பசங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சா நல்லாயிருக்கும் தான் நினைப்பார். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸாம்ஸை 1.5 மணி நேரம் ஆக்குறாங்க இல்லையா, 1/2 மணி நேரம் குறையும். குழந்தைகளுக்கு இன்னும் நேரத்தை கொடுத்து இன்னும் பொறுமையாக இருந்து பரீட்சை எழுதுங்கம்மா, வெற்றி பெறுங்கம்மா வாழ்க்கையில்னு சொல்கிறது ஒரு அரசனுடைய கடமையாக இல்லையா? ஒரு குழந்தை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுதா, அப்போ ஒரு அரசு என்ன பண்ணியிருக்கணும், நீ டாக்டர் ஆக போறியா, வா இந்த குழந்தை டாக்டர் ஆக போகுது, இந்த குழந்தை டாக்டர் ஆகிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து கல்வியை கொடுங்க அப்படின்னு இந்த அரசு என்ன சொல்லணும், பல்கலைக்கழகங்களுக்கு சொல்லணும், கல்வி நிறுவனங்களுக்கு சொல்லணும், அதானே சொல்லணும். ஆனால் இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, நீ டாக்டர் ஆகணும்னா ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதணும், குழந்தைங்க எழுத முடியலனாக்கா அப்போ நீ டாக்டரா இல்லை. அப்போ இந்த நாடு குழந்தைங்களுடைய கனவுகளுக்கு எதிராக இருக்குது. குழந்தைகளுடைய கனவுகளுக்கு எதிராக இருக்கிற ஒரு நாடு நம் நாடா, நமக்கான நாடா? அந்த நாடு வந்து நம்ம மீது அக்கறை வச்சுன்னு இருக்குதா? இந்தியா வந்து உலக நாடுகள் மாதிரி கிடையாது. இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கிய நாடு, அதுவும் கல்வியில் மிகவும் பின்தங்கிய நாடு, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நாடு, குறிப்பாக தலித்துகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு நாடு எதிரான இந்தியா. அப்போ தலித்துகள் அதிகமாக இருக்கிற நாட்டில் உங்கள் அப்பா படித்தாரா? படிக்கல. நான் படித்தேனா? நான் +2 தான் படித்தேன். என் பொண்ணு தான் டிகிரி படிச்சிருக்குது. அப்போ என் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு தலைமுறை யார்? என் பொண்ணு தான், நான் கிடையாது. எங்கள் அப்பா படிக்கல, எங்கள் தாத்தா படிக்கல. அப்போ பாரு, சுதந்திரம் அடைந்து எத்தனாவது வருடத்தில் என் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு டிகிரி வந்துருக்குது? எத்தனை வருடங்கள் கழித்து? இப்போ உன் குடும்பத்தில். அப்போ ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாலே இங்கே டிகிரி வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு வளர்ந்த சமூகங்கள் இருக்குதுல்ல. அப்போ இந்த நாடு நம்ம மீது அக்கறை கொள்ளணுமா வேணாவா? ஸ்பெஷலாக அக்கறை கொள்ளணும், அதுவும் சிறப்பு கவனம் இருக்கணும். உங்கள் மீது இந்த நாட்டுக்கு என்ன இருக்கணும்? சிறப்பு கவனம் இருக்கணும். அந்த கண்ணகி நகருக்கு அந்த சொந்த நிலங்கள்லேருந்து அந்த மக்களை நம்ம அமுச்சு விட்டுட்டோம். அந்த மக்கள் படிக்கிறாங்களா இல்லையா?
அந்த மக்களுக்கான கல்வின்னா அங்கேயே ஒரு காலேஜ் கட்டு. இப்போ இங்கே ஒரு கல்லூரி கட்டுற அளவுக்கு இங்கே மக்கள் தொகை இருக்குது. என்னதோட இங்கே வந்து ஹையர் செகண்டரிஸ் 2 ஹையர் பெண்களுக்குன்னு தனியாக ஆண்களுக்கு தனியாக இருக்கிற அளவுக்கு இங்கே மக்கள் தொகை இருக்குது. இல்லைனாலும் கட்டி ஆகணும். நீ இருக்கணும்ல. கல்வி மீது நீ கவனம் செலுத்தணும்னா நான் என்ன சொல்கிறேன், ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கணும், மாணவர்கள் குறைவாக இருக்கணும். ஆனால் இந்தியாவில் மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறாங்க. மாணவர்கள் எப்படி பயன்பெறுவாங்க சொல்லுமா? இங்கே 2000 பேர் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சாப்பாடு வழங்குறவங்க 10 பேர் இருந்தால் குறித்த நேரத்தில் வழங்கிட முடியுமா? என்ன ஆகும்? அடிச்சுப்பாங்க, நெரிச்சல் உருவாகும், நேரம் அதிகமாகும், பசி அதிகமாகிடும். இல்லையா? பசி அதிகமாகிடுமா? 2000 பேர் லைன் நின்று 5 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு நிமிஷத்துக்கு அப்போ எத்தனை பேர் கொடுப்ப? நீ 5 பேர் கொடுக்குறேன்னு வச்சுக்க, 10 நிமிஷத்துக்கு 50 பேர் கொடுப்பேன். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை பேர் கொடுப்பேன்? 300 பேர் தான் கொடுப்பேன். இப்போ 10 மணி நேரத்துக்கு அப்போ என்ன ஆகிடும்னா, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு 10 மணி நேரம் ஆகிடும், குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் ஆகிடும். அப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா மத்தியானம் சாப்பாடு எப்போ கொடுக்க வேண்டியது இருக்கும்? கடைசியாளுக்கு மாலை ஈவினிங் கொடுப்பேன், 6 மணிக்கு கொடுப்பேன். அப்போ என்ன பண்ணணும்? சாப்பாடு வழங்குறவங்க எத்தனை பேராக இருக்கணும்? 1 மணி நேரத்தில் சாப்பாடு வழங்கணும்னு முடிவு பண்ணால் வழங்குறவர்கள் எத்தனை பேராக இருக்கணும்? ஒரு 500 பேராவது இருக்கணும்ல. ஒரு ஆளுக்கு 4 பேர் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு முடிவு பண்ணோம்னா கூட 500 பேராவது இருக்கணும்ல. ஆனால் மாணவர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் இராணுவத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. பாதுகாப்பு என்பது என்னது? கல்வியா இராணுவமா? ஒரு மனிதர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு என்பது ஆசிரியர்களா இராணுவமா? ஆசிரியர்கள் தான் பாதுகாப்பு, இராணுவம் பாதுகாப்பு கிடையாது நம்மளுக்கு. என்ன எல்லை பிரச்சனையோடு உட்கார்ந்து சுமூகமாக அண்டை நாடுகளோட உறவு ஏற்படுத்திக்கிட்டோம்னா இராணுவம் தேவையில்லை. என்ன ஆனால் ஒரு ஆசிரியர் 100 மாணவர்களுக்கு வந்து என்ன பண்ணிட முடியாது, வகுப்படுத்த முடியாது, சிரமமாகும். குழந்தைகள் கேட்கறதுக்கு புரிந்து கொள்வதற்கு சிரமமாகிடும். ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க? டயர்டாகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அதிகமான ஆசிரியர்கள் இங்கே தேவை கிடையாது. அப்போ என்னென்னா படிக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. உயர் பதவிகளில் போகிறது படிக்கிறது இல்லை. புரட்சியாளர் அதான் சொல்கிறார், உயர்கல்விகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. உயர்கல்வியில் நம்மளாலாம் பாரு 10th முடிச்சிருவோம். ஆள் தரோம் என்ன பண்ணா பச்சுக்கிறேண்ணா எவ்வளோப்பா? 10th கல்வி கிடையாது. முதல்ல 10th படிப்பே கிடையாது, +2 படிப்பே கிடையாது. சரி, டிகிரி என்ன பண்ணுறாங்க? எந்த கல்லூரியில் படிக்கிறாங்க? அந்த கல்வியில் அவங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்காலத்தை வரங்கிற அளவுக்கு என்ன பெரிய அறிவு நேர்ந்துடும்? அது ரொம்ப முக்கியம். நீ படிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். சும்மா நானும் டிகிரி முடிச்சிட்டேன், அப்புறம் எங்கே போகிற வேலைக்கு? லோடிங் அன்லோடிங் வேலைக்கு போகிறேண்ணா இதானே செய்கிறாங்க. டிகிரி முடிச்சுட்டு நம்மளுங்க எங்கே போகிறாங்க? ஏன் அந்த டிகிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு கல்வியாக மாறலைன்னா அரசு தேர்வு எழுதுறதில்ல. ஒரு தமிழ் படிச்சுட்டேன்னா, ஒரு பிஏ தமிழ் படிச்சுட்டு, ஒரு எம்ஏ தமிழ் படிச்சுட்டு, ஒரு எம்ஃபிஎல் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பிஹெச்டி பண்ணிட்டேன், இல்லை ஒரு ஆங்கிலம் படிச்சுட்டு ஒரு பிஹெச்டி பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடுவேன்? நீ ஒரு பேராசிரியர் ஆகிடுவேன். ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் உன்னால் மாறிட முடியுமா? முடியாதா? இல்லை ஒரு அரசு தேர்வு எழுதிட்டேன்னா என்னவா? நீ ஒரு அதிகாரி ஆகிடுவேன், ஒரு தாசில்தார் ஆகிடுவோம், ஒரு ஆர்டிஓ ஆகிடுவோம், இல்லையா? ஒரு டிஎஸ்பி ஆகிடுவேன். நான் சொல்கிறது அப்போ என்னென்னா, அரசு தேர்வுகளை எழுதுவதற்கான வலிமை மிகுந்தவர்களாக மாறும் பொழுது இப்போ ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து டிஎஸ்பி ஆகிட்ட, நீ வந்து இப்போ ஒரு டிஎஸ்பி, போலீஸ் டிஎஸ்பி. இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஐயா அம்மா எங்கள் ஊரில் வந்து பயங்கர ஜாதி பிரச்சனையாக இருக்குது, நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எங்கள் ஊர் ஸ்டேஷனில், கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கவே மாட்டேன்றார் அந்த போலீஸ்காரு. ஏன்னா என்னை யார் அடிக்கிறாங்களோ அந்த சாதி சேர்ந்தவர் அவர் இருக்கிறாரு அப்படின்னா உடனே அப்படியா அப்படி நீ தான் பண்ணுவேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எனக்குன்னு நீ சாதி ரீதியாக பண்ண வேணாம், சட்டப்பூர்வமாக எனக்கு பண்ணால் போதும். ஓ உன் மேலே ஜாதி வன்கொடுமை அவங்க நிகழ்த்துறாங்களா, அப்போ அவங்க மேலே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவங்க மேலே ஒரு வழக்கை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவேன்? சட்டப்பூர்வமாக பண்ணாலே போதும், எனக்கு நீ ஸ்பெஷல் எதுவும் பண்ண வேணாம். ஆனால் நீ போனால் தானே அது நடக்கும். எத்தனை எஸ்டி மக்களுக்கு வந்து இன்னும் பழங்குடி மக்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தராமல் இருக்கிறாங்க, அலைகழிக்கப்படுறாங்க. சர்டிஃபிகேட் இல்லாமல் படிக்காத இன்னும் பழங்குடி சமூகத்தை குழந்தைகள் நிறைய பேர் இருக்குது. வேறு வழி இல்லாமல் ஏன்னா நீங்கள் ஃபார்வர்ட் காஸ்ட்டில் படிச்சுட்டு போயின்னு இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்கள் அந்த மாதிரி, நிறைய குழந்தைகள் அது மாதிரி இருக்குது. எஸ்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியல அவங்களால, ஆனால் படிக்கணுன்ற ஆர்வம். அப்போ இதையெல்லாம் கல்வியின் மீது ரொம்ப நெருக்கமான கவனம். யார்கிட்ட கேட்டால் நமக்கு காசு கிடைக்கும் இது படிக்கிறதுக்கு? என்ன பண்ணால் நம்ம படிக்கலாம்? ஐயோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் படிக்கணும், எங்களுக்கு இவ்வளோ சாப்பாடு வேணும், இந்த இடத்துல நாங்கள் வந்து நாங்களே வந்து ஒரு ரூம் எடுத்துக்கணும், இங்கே இருந்தால் எங்களால் வீட்டுக்கு அன்னைக்கு நகர் வந்து போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்?
ஒரு ரூம் எடுத்துக்கணும், ஒரு 5 பசங்க சேர்ந்து ரூம் எடுத்துக்கணும், ஒரு ஸ்டவ் வாங்கி வச்சுக்கணும், சாப்பாடு செய்யணும், நீங்களே சாப்பிட்டுக்கணும், உங்களுக்கு தேவையான ரேஷன்லாம் நான் வாங்கி தருவோம், சாப்பிட்டு அங்கேயே உட்காந்து படிச்சுட்டு வாடகை கொடுத்துருவோம், எல்லா வேலையும் படித்து அண்ணா படிச்சிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். பெண்கள் குறிப்பாக, தலித் பெண்கள் குறிப்பாக படிக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புருஷங்கிட்ட நம்ம என்ன பண்ண வேணாம், டிஃபெண்ட் பண்ணி சார்ந்து வாழ வேணாம். குறிப்பாக பெண்கள் படித்தாகணும், அதில் தலித் பெண்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கணவனை சார்ந்து எந்த பெண்களும் வாழக்கூடாது. இயல்பாகவே தலித் பெண்களுடைய மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா, கணவனை சார்ந்து வாழ மாட்டாங்க. புருஷனெல்லாம் மதிக்கவே மதிக்காதுங்க நம்ம பொம்பளைங்க. கரெக்டாக புருஷனை மதிக்காதுங்க. ஏன் மதிக்கணும், நானும் உழைக்கிறேன் நீயும் உழைக்கிற இந்த குடும்பத்தில் நீ தான். ஆனால் இடைசாதி சமூகத்திலையோ இல்லை வளர்ந்த சமூகத்தில் இது நடக்கும். எப்படி நடக்கும்னா, அவர் வந்து அந்த புள்ளி படிக்க வைக்கிறாரு, அந்த அம்மாவுக்கு துணி எடுத்து கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வந்து நகை எடுத்து கொடுக்குறாருன்றதுனால அந்த அம்மா என்ன பண்ணுது, அவரை சார்ந்து இருக்குது. தலித் குடும்பங்களில் ஆணும் உழைப்பாங்க, பெண்ணும் உழைப்பாங்க. அந்த குழந்தையின் மீது 2 பேருக்குமே அக்கறை இருக்கும் இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கணவனை மதிக்கணுன்ற அவசியம் கிடையாது, கணவனை நேசிக்கணுன்றது தான் உண்மை. கணவனை நேசிக்கணுமா மதிக்கணுமா? நேசிக்கிறது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவு, மதிக்கிறது கிடையாது. நான் ஏன் மதிக்கணும் உன்னை? இதெல்லாம் பெண்கள் நீங்கள் வளர்த்துக்கணும். உனக்கான உரிமை, எந்த நேரம்னாலும் நீ வெளியே போகலாம், எந்த நேரம். அதாவது நேசிக்கிறது, உண்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன எப்போனாலும் நான் போய், நீ எங்கே போனேன், அங்கேயா பேசினேன், அங்கேயா நின்று கேட்கலாம் கூடாது. நம்மளால யாரும், எந்த ஆண்களுக்கும் கூடாது. அது அப்பனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், கேட்கலாம் கூடாது. உனக்குன்னு ஒரு நீ ஒரு உயிர் இந்த ஒரு சமூகத்தில், உனக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது உனக்கு, புரியுதா? நீ வந்து என்ன பண்ணணும், உனக்கான உரிமைகளையும் ஒரு பெண்ணுக்கு முதல் 2 கட்டத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். உனக்கான உரிமை, உனக்கான சுயமரியாதை. உன்னை வந்து ஒருத்த வந்து ஏய் அப்படின்னு கூப்பிடக்கூடாது. இங்கே வா, என்னையா ஏன்னு கூப்பிட்ற, எனக்கு இந்த பேர் இருக்குது, இந்த பேர் வச்சு கூப்பிடு, இப்போ முடிஞ்சால் அக்கான்னு கூப்பிடு, இல்லைனா தங்கச்சின்னு கூப்பிடு, உறவு முறைகளில் கூப்பிடு, ஏன்னு இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது. இது ஆதிக்க சாத்தினுடைய மனோபாவம். நம்மளை வந்து ஆண்டு காலமாக எப்படி கூப்பிடுவானுங்க, டேய் இங்கே வாடாங்க, அந்த சாணியில் போட்டு போடா, டே அப்படி போடா, இப்படி வாடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த காலம் இங்கே இருந்தது கிடையாது. நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு சுயமரியாதை இருக்குது, உழைக்கிறேன், புரியுதா? யார்கிட்டையும் நான் போயிட்டு பொய் சொல்லி ஏமாற்றி சாப்பிடல. அதிகார பதவிகளில் உட்காந்துன்னு நாங்கள் வந்து ஊழல் பண்ணிக்கின்னு லஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கின்னு இந்த சமூகத்தை ஏய்ச்சின்னு நம்ம வாழல. உழைக்கிற சமூகம் இந்த சமூகம். என்ன சமூகம்? உழைக்கிற சமூகம். இந்த உலகத்தில் யார் மதிக்கணும், இந்த உலகம்னா உழைக்கிறவனை தான் மதிக்கணும். ஏன் கண்ணகி நகர் உருவாச்சு தெரியுமா? சிங்கார சென்னைன்னு ஒரு பொய், அது ஒரு பொய்ன்னு வச்சுங்க, அது உண்மையாக பொய்யான்றது 2வது வருஷம். அப்படி இல்லை, இங்கே நிறைய ஐடி கம்பெனி வந்துச்சு. வேசார்பாடியில் இருந்தோ, பெரம்பூரில் இருந்தோ, புளியந்தோப்பில் இருந்தோ, இந்த பகுதிகளில் இருந்தோ நம்ம மக்கள் வந்து இவங்க வேலை செய்யறதுக்கு வரமாட்டாங்க. அப்போ இங்கே தான் இந்த நிரப்பிட்டாக்க என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? வேறு வழி இல்லாமல் இங்கே ஐடி கம்பெனிக்கு போய்ட்டு என்ன பண்ணோம், அவங்கள ஆஃபீஸை பெருக்கிறது, டேபிள் துடைக்கிறது, கக்கூஸ் கழுவுறது, வாட்ச்மேன் வேலை செய்கிறது, டிரைவர் வேலை செய்கிறது, என்ன அவங்களுக்கு வந்து பியூன், இதுக்கு தான் நம்மளை கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. அதாவது கார்பரேட் இந்த வேலையை செய்யுது. நாங்கள் இந்த பகுதிகளில் ஐடி கம்பெனிஸ்லாம் ஓப்பன் பண்ண போகிறோம், நிறைய கம்பெனிஸ் ஓப்பன் பண்ண போகிறோம், எங்களுக்கு குறைந்த கூலியில் ஆட்கள் தேவை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ஜனங்களை மொத்தமாக தந்து உங்கள் பக்கத்தில் தந்து நிரப்பிடுறோம், இங்கேருந்து உங்களுக்கு வேலைகள். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற உள்ளே இருந்த திட்டம். பேர் என்னென்னா சிங்காரச்சேனி. நாங்கள் சிங்காரச்சேனி எந்த நம்மனா சிங்காரச்சேனிக்கு நம்ம எதிரானவர்களா? கூவத்தை, அதாவது கூவம் என்பது ஒரு தூய்மையான நதி அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கூவம் என்பது ஒரு தூய்மையான நதி. அந்த நதி எப்போ அப்படின்னா 100 வருடங்களுக்கு முன்னால் நான் சொல்கிறது, 100 வருடங்கள் கூட இல்லை. நம்ம மக்கள்லாம் அங்கே அந்த நதி, ஏன்னா நம்ம நதிக்கரை நாகரிகம் என்பது நம்மளுடைய நாகரிகம். நதிக்கரை ஓரம் தான் நம்மளாம் வாழ்ந்தோம். அதனால் கூவம் ஓரமாக நம்ம வாழ்ந்தோம். அந்த கூவ நதியில் நம்ம வாழ்ந்தோம், அதில் குளித்தோம், அதில் தண்ணி எடுத்து குடித்தோம், அதில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருக்குறோம். இப்படி வாழ்ந்த இந்த தூய்மையான நதியை சிங்கார சென்னைன்ற பேரில் யாரெல்லாம் சென்னையில் இருக்கணும், எவெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க தெரியுமா? எவெல்லாம் சிங்கார சென்னையில் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அவனுடைய குப்பை, அவனுடைய கழிவு தான் அந்த கூவ நதிக்கு வந்துச்சு. அப்போ யார் சிங்கார சென்னையில் இருக்கக்கூடாது, யார் இருக்கணும்? நம்ம தான் சிங்கார சென்னையில் இருந்துருக்கணும். யார் இருக்கக்கூடாது? கூவ நதி எவன் தூய்மை அசுத்தம் பண்ணனா அவன் தான் இருக்கக்கூடாது. ஆனால் இன்னும் தலைகளாயிடுச்சு, இங்கே நம்மளை தெரிஞ்சு விட்டாங்க. அப்போ என்னடா உண்மைன்னா, இங்கே இருக்கிற ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, அந்த கம்பெனிஸ்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு குறைந்த கூலியில் ஆட்கள் தேவைப்படுது. எத்தாந்தீங்க நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, மொத்த பேரையும் டம்ப் பண்ணிட்டு. இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு ஒடுக்குமுறை. அப்போ நாம் என்ன பண்ணோம், அங்கே வேலைக்கு போகக்கூடாது. என்ன பண்ணோம்? அப்போ என்ன பண்ணலாம்? கைத்தொழில்களை கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். வியாபாரங்கள் பண்ணுறது, தலித் சமூகத்துக்கிட்ட இல்லாத 2 பின்னடைவு என்னன்னா, வியாபாரம் பண்ணாது, கைத்தொழில் செய்யாது.
வியாபாரம் பண்ணாலும் நம்ம என்ன வியாபாரம் செஞ்சுருந்தோம் சொல்லி பார்க்கலாம். இட்லி தோசை விற்போம், ரெண்டாவது என்ன பண்ணோம், பூ விற்போம். இந்த மாதிரியான தொழில்களை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் வேறு வேறு வேலைகளில் நம்ம வந்து தொழில் பங்கீட்டாளர்களாக, அதில் முனைவோர்களாக, அதில் வந்து நம்மளுடைய கவனத்தை பயங்கரமாக செலுத்தணும். ஒர்க் பண்ணணும், தொழில் செய். நீ டாக்டராக வருது, உன்னுடைய நீண்டகால திட்டம், இடைக்காலத்தில் என்ன செய்யலாம், அப்பா அம்மாவுக்கு என்ன சம்பாதிக்கலாம், என்ன தொழில் செஞ்சு இங்கே பண்ணலாம் அப்படின்றது இங்கே யோசி. இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. இப்போ பானிபூரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? எல்லோரும் சாப்பிடுவோம். இது வடநாட்டு உணவு இல்லையா? அவனுடைய உணவை அவன் என்ன பண்ணிட்டான், வியாபாரமாக மாக்கிட்டான். பிரியாணி கடை யார் அதிகமாக வச்சுருப்பாங்க? முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர்கள்லாம் யார் நம்மளுக்கு? நம்மளுடைய சகோதரர்கள். இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு யார்? நம்மளுடைய சகோதரர்கள். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணணும், அவங்கள போய் நிற்கணும், அவங்கள பாதுகாக்கணும். அப்போ தான் அவங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க என்ன பண்ணுவாங்க. ஏனால் இந்து மதத்தால் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் ஒரே நேரத்தில் கொல்லப்படுகிறார்கள். டார்கெட் பண்ணுறான். ஒரு இந்து மதம் யாரை டார்கெட் பண்ணுது? இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் தான் டார்கெட் பண்ணுது. அப்போ நம்ம யார்? இந்து மதத்துக்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவானவர்கள். மத சிறுபான்மையர்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களும். அதுக்கப்புறம் வேறு யாருக்கு ஆதரவானவர்கள்? நம்மக்கிட்டே இருக்கிற அருந்ததி சமூகத்தை என்ன பண்ணணும், நம்ம ஆதரிக்கணும். அவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள் இங்கே கொடுக்கப்படுது? அப்போ நம்ம என்ன பண்ணோம், அரசியலாகவும் நம்ம எப்படி இருக்கணும், சிறந்து விளங்கணும். கல்வியிலும் நம்மளுக்கு சிறந்து விளங்கணும். இந்த எஜுகேஷன் இருக்குதுல்ல, இந்த எஜுகேஷன் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் மேலெல்லாம் நீங்கள் பெரிய மரியாதைலாம் வச்சுக்காதீங்க. என்னன்னா இதை படித்தா தான் வேலை கொடுப்பான்றதுனால நம்ம படிக்கிறோம், இல்லைன்னா நம்ம வேலை என்ன பண்ணுறது? இப்போ மனப்பாடம் பண்ணுறது அறிவா, நாமே ஒன்று கண்டுபிடிக்கிறது அறிவா? கண்டுபிடிக்கிறது தானே அறிவு. அப்போ மனப்பாடன்றது என்னது? வேஸ்ட். இப்போ ஒரு புக் இருக்குது, ஒரு வருஷம் படிக்கிறேன், நீ அந்த புக்கு உங்ககிட்ட கொடுத்து ஒரு மாதத்தில் படிச்சிட மாட்டேனே, முடியுமா? முடியாதாடா? முடியாது தானே. அப்புறம் ஏன் இவனுக்கு ஒரு வருஷம் எக்ஸாம் வைக்கிறானுங்க? நம்மளுக்கு நடிக்கிறானுங்க, ஏதோ பாடம் சொல்லி தராங்களா நம்மளுக்கு. அதில் வர நம்ம ஃபெயில் ஆகிடும் வேறு. அப்போ மோசமான எஜுகேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு அதில் வர நம்ம ஃபெயில் ஆகிடுறோமா? ஒன்றும் கிடையாது. நீ ஒழுங்காக எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நீ எனக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பாடத்திட்டங்களில் நம்ம என்னென்ன படிக்கணுன்றது தான் ஒன்று இருக்குது. என்னென்ன ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். மருத்துவம் அவசியமாக இல்லையா? ஏன்னா இந்த உடல் எதன் அடிப்படையில் வாழப்போகுது? ஆரோக்கியத்தின் அடிப்படையில் வாழப்போகுது. அப்போ மருத்துவம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமே வேணாவா? அப்போ மருத்துவம் கற்றுக்கணும். ரெண்டாவது என்ன கற்றுக்கணும்? சட்டம் கற்றுக்கணும். ஏன்னா சட்டம் இருந்தால்தான் நாம் நம்மளை என்ன பண்ணுவாங்களா, சட்டம் தெரிந்தவர்கள் நம்மளை என்ன பண்ண முடியாது, ஏய்க்க முடியாது. அப்போ நம்மளுக்கு சட்டம் தெரியணும், மருத்துவம் தெரியணும், சட்டம் தெரியணும். அதுக்கப்புறம் என்ன தெரியணும்? சயின்ஸ் தெரியணும். சயின்ஸ்னால் என்ன? அறிவியல். இந்த உலகம் சார்ந்த எல்லா அறிவியலும், புவி சார்ந்த அறிவியல், விண் சார்ந்த அறிவியல், எல்லா அறிவியலும் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா அறிவியல் தெரிந்தால் மட்டும்தான் நாம் வந்து எந்த கம்பெனி உள்ளே வைக்கலாம், எந்த கம்பெனி உள்ளே வைக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கலாம். அறிவியல் தெரியலன்னா ஆகிடும். ஒரு கம்பெனி இந்த இடத்துக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கேன், அது வெளியிடுற புகையிலால் நம்மளுக்கு வந்து நோய்கள் உருவாகும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்ப்போமா எதிர்க்க மாட்டோமா? இப்போ இரும்புற ரத்தம் வருது, ஏன் ரத்தம் வருதுன்னா டாக்டர் சொல்கிறார் உங்களுக்கு வந்து காச நோய் ஸ்டார்ட் ஆகிருக்குது. காச நோய் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேரட்டு, ஆனால் எனக்கு ஏன் காச நோய் வந்தது? காச நோய் என்னென்ன? டிபி. எனக்கு ஏன் டிபி வருது? நான் நல்லா சாப்பிட்றேன், மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு டிபி வருமா? நம்ம மாட்டுக்கறி தோன்றோம், நம்மளுக்கு டிபி வருது. ஏன் டிபி வருது? மாட்டுக்கறி விட உலகத்தில் சத்தான உணவு ஒன்று இருக்குதா? மாட்டுக்கறி இந்தியாவில் தான் கேவலம், ஆனால் உலகம் முழுவதும் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற உணவு எது? மாட்டுக்கறி தான். இங்கே என்ன தான் பேசினாலும் சரி, மாட்டுக்கறி தூண்டாது. இங்கே மாட்டுக்கறியே சாப்பிட மாட்டேன், மாட்டுக்கறி தப்புன்னு சொல்கிறவன்லாம் அமெரிக்காவுக்கு போய் லண்டன் போய் மாட்டுக்கறி சாப்பிட்றான். சாப்பிடாமலாம் இல்லை. அங்கே லண்டனில் மாட்டுக்கறி சாப்பிட்றது கௌரவம் அவனுக்கு, மயிலாப்பூரில் மாட்டுக்கறி சாப்பிட்றது அவங்களுக்கு கேவலம். அதனால் மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு எப்படி டிபி நோய் வரும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஏதோ ஒரு நிறுவனம் அது உருவாக்குற அந்த புகை நம் நுரையீரலை பாதித்து நமக்கு என்ன ஆகுது? டிபி வருவதற்கான வேலையை செய்யுது. அப்போ வெறும் நோய்க்கு எதிராக மட்டும் நம்ம போராடக்கூடாது, நோய்க்கு காரணமாக இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு எதிராகவும் நம்ம என்ன பண்ணணும்? போராடி ஆகணும். அப்போ உங்கள் வேலை என்ன? அரசியல் கல்வி தான் இங்கே உலகத்தில் ரொம்ப சிறந்தது. அப்போ நீங்கள் என்ன பண்ணனா, பெரியாரை படிக்கணும்,
புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்கணும், காரல் மார்க்ஸை படிக்கணும், புத்தரை படிக்கணும். இந்த 4 நீ படிக்கணுமா வேணாவா? எப்போ வந்து ஆரம்பிப்பீங்க படிக்கிறதுக்கு? டெய்லி ஒரு கட்டுரை. பெரியாருடைய ஒரு கட்டுரை படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. புத்தருடைய ஒரு சின்ன கட்டுரை படிச்சுட்டுமா ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன டியூஷன் பசங்க வந்தாலும் அதுங்க கேட்க கட்டி போகுது சப்கான்ஷியஸில். இப்போ அது எப்படி நடக்கும்னா, இந்த குடிக்கிற பழக்கம் எப்படி வரும் அப்படின்னா, பசங்களுக்கு ஒருத்தர் குடிப்பார், இவர் என்ன பண்ணுவார், நீ குடிக்கணும் என் கூட வாடான்னு சொல்லி கூட்டி போயிடுவார். 10 நாள் கூட போவார் இவர், கம்பெனி கொடுங்க. அந்த ஆல்கஹால் நான் என்ன பண்ணுறான், எதுக்கு குடிக்கிறாருல்ல, அது வந்து ஸ்மெல் பண்ணி அது சுவாசம் பண்ணி ஒரு கட்டத்தில் அது என்ன சொல்ல, அந்த ஆல்கஹால் எனக்கே அந்த உடலுக்கு பழகி என் மூளையில் போய் என்னுடைய சப்கான்ஷியஸ் என்ன என்னுடைய மறை நினைவுக்குள் போயிட்டு அது என்ன பண்ணுதுன்னா தூண்டி விடுது அப்படின்னு. அப்போ இந்த நாடு என்ன பண்ணுறனாக்கா அப்படி தான் என்ன பண்ணுது. நம்ம சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் காரணம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? குழந்தைங்க எல்லோருமே பகுத்தறிவாளர்கள் தான். பெரியவங்க தான் அவங்கள வந்து முட்டாளாக்கிட்டாங்க சாமி பற்றி சொல்லி. நீங்கள்லாம் சாமி கும்பிட்றீங்களா? கும்பிடுங்களா? என்னிலேருந்து சாமி கும்பிடக்கூடாதுங்க. சாமியால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன சாமியால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை நான் சொல்கிறதுனால நீங்கள் ஏற்றுக்காதீங்க. சாமியால் நம்மளுக்கு பிரயோஜனமாக இல்லையான்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி சோதிச்சு பாருங்கள். என்ன சோதிச்சு நீங்கள் பாருங்கள். கரெக்டாக? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் நான் அதை வந்து நீங்கள் இன்றைக்கி நைட்டே ஆரம்பிச்சிருங்களான்னு நான் சொல்ல வரல. சாமி இல்லை என்பதை உன்னுடைய அறிவின் பால் நீ உணர்ந்துக்கோ. உணர்ந்து சாமி இல்லைன்றதை பற்றி நீ பேசு. சாமி இல்லை பேய் இல்லை. சாமி இல்லைன்னா பேய் இல்லை தானே, அதுதானே உண்மை. அப்போ என்னென்னா நம்ம சப்கான்ஷியஸில் ஒரு சில நினைவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்ருவாங்க. அதுக்கெல்லாம் எதிர்த்து நம்ம போராடணும். நிறைய படிங்க. படிக்கிறதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. படிக்கிறது வந்து கல்யாண நோட்டீஸில் வந்து பிஎஸ்சி அப்படின்னு போட்டுக்கிறது கிடையாது. நீ ஒரு அதிகாரி ஆகணும். இந்த சமூகத்தில் நீ வந்து ஒரு அதிகாரியாக இருக்கணும். இந்த சமூகத்தை லீட் பண்ணணும். இந்த சமூகத்தை என்ன பண்ண, நீ ஆளுமை செய்யணும். அந்த கல்விக்கு நீ வரணும் முதல்ல. அதுதான் உலகத்திலே சிறந்த கல்வி. புரியுதா? ஒரு +2 முடிச்சுட்டு நாம் போயிட்டு வந்து இதில் போய் வேலை செய்கிறதில்ல. பணம் எப்போனாலும் சம்பாதிச்சிக்கலாம். பணம் ஒரு விஷயமே இல்லை. பணம் சம்பாதிக்கிறவன்லாம் ஃப்ராடு. காசு ஒருத்தங்கிட்ட நிறைய இருக்குதுன்னா அவன் யாராக இருப்பான்? திருடனாக இருப்பான் இல்லையா? அதனால் காசை பற்றி நீ கவலைப்படாத. இப்போதைக்கு இந்த 3 பேருக்கான கல்விக்கான வேலைகள் நாங்கள் துவங்கிடுறோம். என்ன இதுக்கான தொடர்ச்சிக்கான வேலைகள் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிறந்த அறிவாளிகளாக இருப்பது என்பது தான் இந்த உலகத்துக்கு, இந்த மானுட குலத்துக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய சமூக வேலை. நீ சிறந்த அறிவாளியாக இருந்துட்டேன்னா, இளையராஜா அப்படின்ற ஒரு நபர் மியூசிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வருது, இந்த இண்டஸ்ட்ரியலுக்குள்ளே நம்மளும் போக முடியும் அப்படின்னு. இளையராஜா சாமி கும்பிட்றாரா கும்பிடலையான்றதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினவர் யார்? இளையராஜா. எனக்கு இளையராஜா எனக்கு யார்? எனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தினவர். உண்மையா இல்லையா? அதனால் நீ எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். ஜிஹெச்சில் ஒரு டாக்டர் இருக்கிறாங்கப்பா, உன் பேர் என்ன? சந்தியான்னு ஒரு டாக்டர் இருக்கிறாங்கப்பா ஜிஹெச்சில், அவங்கள போய் பார்ப்பா. ஆனால் அடிபட்டுச்சுண்ணா, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறேண்ணா, டாக்டர் 3 நாளாக கண்டுக்கவே இல்லைண்ணா. அப்படியா? சந்தியா போய் பார்ப்பா நீ. சந்தியா அது மாதிரி நம்ம தம்பி ஒருத்தர் வராருமா, நீ என்ன பண்ணுவேன்? அப்பா சொல்லி அமைச்சிருக்கிறாரு. உடனே நம்ம வந்து அதில் அப்போ நான் பார்த்துட்டேன்ப்பா, அதெல்லாம் பர்ஃபெக்டாக அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்கப்பா. அப்போ எனக்கு என்ன நடந்துச்சு? நீ படித்ததுனால இந்த சமூகத்துக்கு என்ன நடந்துச்சு? ஒரு பாதுகாப்பு ஏற்பட்டுடுச்சு. நீ படித்தால் மட்டும் தாண்டா இந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு ஏற்படும். இந்த தலைமுறை படிக்காமல் நாங்களாம் 1000 பேசுவோம். தலித் அரசியல் பற்றி நாங்கள் 1000 பேசுவோம், பேச முடியும் எங்களால். ஆனால் இந்த சமுதாயத்துக்கு என்னை போன்றவர்களால் பெருசாக பாதுகாப்பை வழங்க முடியாது. பேச முடியும், ஆனால் யாரால் பாதுகாப்பு வழங்க முடியும்? உன் போன்ற தலைமுறைகள் நீங்கள் கிளம்பி வரீங்க தெரியுமா, அந்த நடவடிக்கை எடுக்கிறீங்க தெரியுமா, அப்போ தான் இந்த சமுதாயம் பாதுகாப்படையும். நினைவில் வச்சுங்க.